இந்த தொடர் முழக்க ஞாயிறு கூடல்ல ஒரு புதிய முயற்சி உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்துல 21ஆம் நூற்றாண்டு சமாதான தடைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு மிகப்பெரிய பொருள் 58 உரையாளர்கள் தொடர்ந்து உரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லெல்லாம் ரமாமலர் அம்மா வேண்டுகளுக்கு இணங்க அந்த அவங்க நினைக்கிற மாதிரியான செயல் வடிவம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம பேசிய பொருள் இந்த நிகழ்ச்சியை தோடு போகாமல் இது பல்வேறு மாணவர்களின் உள்ளங்களில் கிடந்தது ஒரு ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும். அந்த நிலையில சமுதாய அரங்களுக்கு முன்னாடி ஒரு அறம் வேணுமே, அந்த தனிநபர் செயற்பாட்டு அரங்கள் எல்லாம் வேணுமே. அந்த நிலையில நம்மளுக்கு ஐயா அவர்கள் இணைப்புல வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்கள் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி ஐயா. கவிஞர் ரமணி ராஜன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து அவரு இப்ப எத்தனை வயசு இளைஞர்னு தெரியல, அநேகமாக 62 வயது இளைஞராக இருப்பார் என்று நினைக்கிறேன். கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ் ஆர்வலர், வானொலி தொகுப்பாளர் என பன்னோக்கில் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள், வலையொலிக்கும் நிறைய கட்டகங்களை கொடுத்து கொண்டிருப்பவர், துபாயில் தமிழ்தேர் என்ற அமைப்பின் செயலராகவும் அமீரகத்தின் தமிழ் மன்ற அமைப்பின் இணைச் செயலராகவும் செயல்பட்டவர். இப்போ நான் எஃப்எம்ல நிறைய நெறியாளர்கள் செய்து கொண்டு நிறைய கவிஞர்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு பணிகளில் இப்போ அரசியல் களமும் கண்டு கொண்டிருக்கிறார். சிறப்பான ஆளுமை ஐயா. உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி. தனிநபர் செயல்பாடுகள், அந்த உலக அமைதிக்கான தனிநபர் செயல்பாடுகள் என்ற கருத்துல உங்க 20 நிமிடம் உங்களுடைய பொழிவை கேட்க நாங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி ஐயா. பேசலாம் ஐயா. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா. நான் ஒலி கொஞ்சம் கம்மியா இருக்கு ஐயா. கேக்குதா? இப்பதான் பேசுறேன். மேக்ஸிமம் சவுண்ட். ஓகே ஓகே ஓகே. சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தாக்கத்தானின் 300வது நிகழ்ச்சியில் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திருமலைவாசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பல்வேறு ஆளுமைகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். உலக அமைதிக்கு தனிநபர் செயல்பாடு. அமைதி அப்படின்னா நாம ஏதோ சும்மா பேசிட்டு போறதுனால அமைதி. அமைதி என்பது மனதால் நாடும். அமைதி என்பது மனதால் நாடும். இந்த பிரபஞ்சத்துல நாம எது கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதே அப்படிதான். அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தான் படைச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எது உங்களுக்கு வேணுமோ அது இங்க இருந்து தான் கிடைக்கும். வேற எங்க இருந்து கிடைக்காது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இது எதை எப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வகையில முறையான வழியில முறையான நேரத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல எது வேணாலும் கிடைக்கும். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை நான் பல முறை நானே கேட்டு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். மற்றவங்களும் அதை முயற்சிச்சு பார்க்கலாம். அதை எப்படி அடையணும், எப்படி கேட்கணுங்கிறத பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில பிரபஞ்சத்துல நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். நேரமாகலாம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இது பிரபஞ்சத்துடைய இயல்பு. அதனால அமைதியை நாம வேற எங்கேயும் தேடக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துலதான் தேடணும். இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். அதனால இப்ப அமைதி அப்படின்றது நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம கேட்காத வரைக்கும் அந்த அமைதி கிடைக்கும். நாம கேட்டாதான் அந்த அமைதி கிடைக்கும். அப்ப இன்னொரு கோணத்துல இதை பார்க்கணும்னா, மனம் நாடாத வரை அமைதி கிடைக்காது அப்படின்னா, அமைதி அவரவர் மனம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியான ஒரு கருத்து. அவரவர் மனது சார்ந்ததுதான் அமைதி. அப்போ தான் அமைதியை நாடாதவரை தனக்கும் அமைதி கிடைக்காது, தன்னால் மற்றவர்களுக்கும் அமைதி கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான உளவியல் கோணம். இது கோணம். அப்போ அந்த அமைதிய மனசால எப்ப நீங்க அடைய விரும்புகிறீங்களோ அதற்கான வழிமுறைகளை அந்த மனசு தானா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க அந்த வழியில நீங்க நடக்க ஆரம்பிக்கும். இது உளவியல் ரீதியான விஷயம். இதை ஒரு எந்த வித சாட்சியெல்லாம் நம்ம ஏற்படுத்த முடியாது.
உங்க வழி நீங்க அமைதியை நாடிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வழியில நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பார்க்க ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் அதாவது நீங்க அமைதியா நடக்க ஆரம்பிக்கிறச்ச என்ன ஆகும் உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, உங்களுக்கான தாக்கங்கள், அதாவது உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கான தாக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாக்கங்கள்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க மாட்டீங்க. அதை அமைதியா கடந்து போக ஆரம்பிப்பீங்க. இப்படி கடந்து போக ஆரம்பிக்கிறச்ச என்ன ஆகும்னா, மற்றவர்கள் ஏளனம் செய்வார்கள். இது நடக்கும் உலகத்துல. என்னடா நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏளனம் கூடவே நடக்கும். அந்த ஏளனத்தையுமே கூட நாம எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லாமல் கடந்து போக வேண்டிய ஒரு இது உங்களுக்கு தானாகவே அமைஞ்சிடும். உங்களை பார்க்க ஆரம்பிக்கிற உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சிறு கூட்டமானது இப்படிப்பட்ட ஒரு அமைதியை இவரு நாடுறாருன்னா இந்த அமைதியை நாம ஏன் நாட முடியாது? ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மறை தாக்கம். மற்றதெல்லாம் இப்போ ஒரு ஒரு கெடுதலான விஷயம் ஒருத்தர் நடக்குது, செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த விஷயத்துக்கு அப்புறம் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் இருக்கு. சூரியனை சுத்தி தான் மற்ற கோள்கள்லாம் சுத்தி வருது. அதனுடைய இயக்கங்கள் எல்லாமே சூரியனை சுத்தி தான் நடக்குது. இந்த அமைப்பு எப்படி நமக்கு ஒரு இயற்கையில நம்ம பாக்குறோமோ அதே மாதிரிதான் நல்லது செய்யணும் அல்லது அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை நடத்துறவன் சூரியன் மாதிரி அந்த ஒரு சின்ன கூட்டத்துல ஒரு சூரியனா அவன் மாற ஆரம்பிப்பான். அந்த ஒரு மாற ஆரம்பிக்கச்ச இயற்கை என்ன செய்யும்னா அவனை சுத்தி தன்னைத்தானே மத்தவங்க எல்லாம் சுத்த வைக்கும். இது ஏன்னா இது ஒரு நேர்மறை தாக்கம். இது நமக்கு கண்ணுக்கு தெரியாதே தவிர நம்மளை அறியாமையே நம்மளை ஏற்படுத்துற நல்லது ஒரு தாக்கமானது மற்றவர்கள் மனசுல தானா பதியும். இது உண்மை, இது சத்தியம். இது தானா பதியும். இதுதான் இயற்கை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறது. அதை சரியான விதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் கிடைக்கிற பட்சத்துல அந்த நபரை சுத்தி மற்றவங்களை தானா வழி நடத்தி நடத்த வைக்கும். இப்போ இதற்கான ஒரு சின்ன சின்ன இப்படி ஒரு மனிதன் அமைதியை நாடி நடந்து அவரை சுத்தி இருக்கிற மற்ற மனிதர்கள் அமைதியை நாடி நடக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த தனி மனிதனுடைய செயல்பாடானது நல்லதொரு தாக்கமானது மற்றவர்கள் மனதில் தானாகவே படிந்து அது ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம். கெட்ட செயல் செஞ்சா அதனுடைய தாக்கம் உடனே மத்தவங்க கிட்ட போய் சேர்ந்துடுது. அது அந்த கெட்ட செயலுக்கு அப்படி ஒரு பவர். ஒரு நல்ல செயல் செஞ்சா அந்த மக்களுக்கு அதுக்கான ஒரு தாக்கம் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப கெட்ட செயல் செஞ்சா 90% மக்கள் கிட்ட உடனே அதற்கான தாக்கம் ஏற்படும். நல்ல செயல் செஞ்சா மெதுவாதான் ஏற்படும். இதை இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு கோணத்துல பாருங்க, கெட்ட செயல் செஞ்சா ஏற்படுற தாக்கம் 90% அப்படின்னா நல்ல செயல் செஞ்சா ஏற்படுற தாக்கம் 10%. ஆனால் கெட்ட செயல் செய்யும் போது அதற்கான ஒரு விளைவை அந்த மனிதனும் சேர்ந்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல அவன் அவனுக்கே அவனால தாங்க முடியாது. அப்போ தான் திருந்தணும் அப்படிங்கிற நிலைக்கு அவன் ஒரு 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 கட்டத்துல அவன் மாறும்போது அவனாக திரும்பி திருந்த ஆரம்பிப்பான். இப்ப திருந்த ஆரம்பிக்கிறச்ச என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, படிப்படியா அவன் தன்னுடைய கெடுதல் செயல்களை குறைச்சிக்கிட்டே நல்ல செயல்கள் செய்யறதுக்கு ஆரம்பிப்பான். அட்லீஸ்ட் கெட்ட செயல் செய்யாம ஒரு நிலைக்கு அவன் தன்னைத்தானே மாத்திக்கிறான். இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 90% தாக்கத்தை ஏற்படுத்திய கெட்ட செயலானது தன்னாலேயே தன்னாலேயே தனக்குத்தானே திருத்திக்கிறதுனால அவனுடைய இந்த நல்ல செயல் செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணமானது நிலையான ஒரு எண்ணமாக மாறிடும். அப்போ ஒருவன் கெட்ட செயல் செஞ்சு திரும்பி நல்ல செயல் செய்யறதுக்கு மாறி வர்றப்போ அது நிலையான செயலாக மாறிடுது.
நல்ல செயல் செஞ்சு ஏற்கனவே சமுதாயத்துல இருக்கிற மக்களோட அவன் தன்னைத்தானே இணைத்துக் கொள்ளும் போது அந்த ஒரு வட்டமானது பூர்த்தி ஆகிடும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறு சிறு குழுக்களா இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு செயல் தான் பிற்காலத்துல ஒரு பெரிய குழுவா மாற ஆரம்பிக்கும். ரமாமலர் சொன்ன மாதிரி இந்த சமுதாய மனிதனானவன் சமுதாய விலங்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவன் தான் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறான், அவனை சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமுதாயம் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி ஒரு இறைவன் எங்க இருக்கிறான்னு வந்து நம்ம இதுல குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா உன்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இறைவன் இருக்கிறான்னா அது கண்ணுக்கு தெரியிற இறைவன் கிடையாது. உங்க பக்கத்து வீட்டு ஆளுங்களை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, மன திருப்தியோட வச்சுக்கிறீங்களோ, அவங்க உங்களை வச்சுப்பாங்க அதே மாதிரி. இது வந்து ரொம்ப இயற்கை. இதை வந்து மாத்தவே முடியாது. எப்பேற்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் எந்த சமுதாயத்தை சார்ந்த மனிதனா இருந்தாலுமே கூட நீங்க அவனுக்கு செய்யற ஒரு செயல் தான் உங்களுக்கு அவன் திருப்பி செய்ய ஆரம்பிப்பான். இப்படிதான் வந்துட்டு தான் தனது அண்டை வீட்டாரை சந்தோஷமாக வைக்க அவனுக்கு மன திருப்தியோடு வைத்துக் கொள்ள முயலும் போது அது நமக்கான அமைதியை தானாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு செயின் மாதிரி. இந்த லிங்க் வந்து எப்ப வந்து ஏற்பட ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் மத்த எல்லா விஷயமும் தானா வந்து அந்த அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். நம்ம அதை வந்து இயக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த லிங்க் வந்து கரெக்டா வந்து ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னா அது தானே இயங்கும். இது தனி மனிதனுடைய ஒரு செயல்பாடு. தனி மனிதன் முதல்ல அமைதியை நாடணுங்கிறது ஒரு செயல்பாடு. அண்டை வீட்டாரை வந்துட்டு மனத்தியோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது செயல்பாடு. இது மாதிரியான செயல்பாடுகள் என்ன நடக்கும்? நேர்மறை தாக்கங்களை நாம் சார்ந்த சமூகத்தில் நேர்மறை தாக்கம். உங்களை அறியாமையே உங்களை பத்தின ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா, கருத்து. இந்த சமுதாயத்துல நம்மளை பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளை அறியாமையே நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அமைதி மார்க்கத்துல போறப்போ நம்மளை அறியாமையே ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை அமைதியா செஞ்சுக்கிட்டு அந்த அமைதியை உளப்பூர்வமாக உணர்ந்து செய்யும் போது அந்த அமைதின்ற அந்த ஒரு இயக்கமானது உங்களுக்கான அடையாளங்களை ஏற்படுத்துவதோடு அல்லாமல் உங்களை சார்ந்த அல்லது உங்களை சுற்றி இருக்கிற மக்களை சார்ந்து அது வந்து தானாகவே நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ இந்த ஒரு தனி மனித தனி மரம் தோப்பாகாதுன்னுவாங்க. ஆனா தனித்தனி மரங்கள் சேராம தோப்பும் வந்து உண்டாகாது. தனித்தனி மரங்கள் தான் ஒரு தோப்பா உருவாகுது. ஆனா தனிமரம் மட்டுமே தோப்பாகுமான்னு ஆகாது. அப்போ உலக அமைதிங்கிறது தனிமரங்களாகிய தனிநபர்கள் சார்ந்த ஒரு தோப்பு. அந்த தோப்புக்குள்ள அமைதி உண்டாகணும்னா தனித்தனி மரங்களாக இருந்து நாம் அமைதியை உளமாற நாடாத வரை தனிமரம் தோப்பு ஆகாது. ஆனா தனிமரங்கள் தான் தோப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் நாம ஏற்றுக்க வேண்டிய முக்கிய கருத்து. இப்போ அதாவது இந்த கெடுதல் கெட்ட செயல் எப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து பாருங்க. ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணிடலாம். ஏதோ ஒருத்தனை வந்து ஒரு அருவாலை எடுத்து வெட்டிடுறான். இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. அருவாலை எடுத்து வெட்டிடுறான். இப்போ அதை பாக்குறவங்க மனசுல அவனை பத்தின ஒரு பயம் வந்து இவன் வந்து ரொம்ப வந்து முரட, இவன்கிட்ட வந்து நம்ம பேசக்கூடாது, இவன்கிட்ட பழகக்கூடாது. இது வந்து கெட்ட செயல்கள் செஞ்சதுக்கான தாக்கம். இதே வந்து ஒரு நல்ல செயல் செஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருங்க, என்னாலான உதவிகள்லாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் வந்து இந்த சொசைட்டிக்காக எழுதி வைக்கிறேன், என்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து நான் இந்த சொசைட்டிக்காக அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு பேரலா. அந்த தாக்கம் ஏற்படுத்துற, அதாவது நல்ல செயல் ஏற்படுத்துற தாக்கத்தை விட இந்த கெடுதல் செஞ்சான் பாருங்க, அருவாளால வெட்டினவனால ஏற்படக்கூடிய தாக்கம் மிக கடுமையாக வந்து சொசைட்டில உணரப்படும். ஒரு நல்ல மனுஷனை வந்து நல்லவனா ஏத்துக்கிற சொசைட்டியை விட இந்த மாதிரி வெற்றவனை வந்துட்டு அருவாள் எடுத்து வெற்றவனை பார்த்தா பயப்படுற சொசைட்டி வந்து அந்த தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த அமைதியானது எப்ப ஏற்படும் உலக அமைதின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தாக்கங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்.
டோட்டலா. இது உண்மையான அமைதிய கொண்டு போகாது. இத நம்ம அதாவது இப்போ அந்த கெடுதல் செய்யறவன் வந்து தானா மனசு திருத்தி நல்ல செயல்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டான்னா, அவன வேற யாரும் வழி நடத்த வேணாம். அவனே வழி நடத்துவான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அவன் திருந்தினான்னா மத்த செயல்கள் தானா திருந்தும் அப்படிங்கிறது தான் நாம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். எப்படி ஒரு ஒரு தரமான மண் இருக்கு. அந்த மண்ணுல வந்துட்டு நாம எந்த விதை போட்டாலும் தரமான மண் இருந்தா எந்த விதை போட்டாலும் அந்த சூழ்நிலைக்கேத்த, அதாவது இப்போ ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியில விளையக்கூடிய பயிர்கள் உஷ்ணமான ஒரு இடத்துல விளையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு தரமான மண்ணும் அமைஞ்சு, நிலமும் அமைஞ்சு, அதற்கான தரமான விதைக்கும் அமைஞ்சா முளைக்கும். ஆனா எல்லா பயிர்களும் வந்து ஒரே மாதிரியாக வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வளராது. அதனுடைய சுய முயற்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்ப மரங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. சில மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சு வந்து வளரும். அந்த மரம் தனக்கான உணவு சூரிய சக்தியிலேருந்து கிடைக்காதப்போ அது அந்த சூரிய சக்தியை நோக்கி அது தானா வளைஞ்சு வந்து வளர்ந்துருக்கும். அப்பதான் அதுக்கு வந்து சூரிய சக்தி கிடைச்சு அது தனக்கான உணவை வந்துட்டு ஏற்படுத்தி, அப்படி ஒரு ஒரு முயற்சியாதான் ஒவ்வொருத்தரும் தானா வந்து வளர்ந்து தானா ஏற்படுத்திக்கிட்டாதான் இந்த உலக அமைதிக்கான ஒரு வழியில அவரவர்கள் நடக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி கீதையில வந்துட்டு நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி எப்பெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டுல வந்து அநீதிகள், அதாவது அதர்மங்கள் தலைக்கு ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து பிறப்பெடுத்து வந்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவேன். அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டாரா? இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்துல கிருஷ்ணரா வந்தாரு, இந்த காலத்துல மற்ற ரூபங்கள்ல வராரு. இதுதான் நான் உணர்வேன். இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஆங்காங்கே கிருஷ்ண பரமாத்மாக்கள் உருவாக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் உலக அமைதிக்காக பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த உலக அமைதி என்பது ஏற்படுத்துவதற்கு வேண்டுமானால் நேரமாகலாம். ஆனால் அது ஒரு நிலையான ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, நிலையான ஒரு விஷயமாக அமையும். ஆனால் ஒரு முறை அது ஏற்பட்டு விட்டால், அதன் பலன்களை மக்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், பிறகு உலக அமைதிக்காக யாரும் தனியாக பாடுபட வேண்டாம். இந்த சமூகம் தன்னைத்தானே பாடுபடுத்திக் கொள்ளும் அந்த பயன்பாட்டில் வந்துவிடும். இப்போ முதல்ல வந்து ஒரு என்ஜின் இருக்கு ஒரு ட்ரெயின்ல அப்படின்னா, அந்த என்ஜின் போறப்போ அது கூட இணைஞ்சு எப்படி வந்துட்டு மற்ற பெட்டிகள் வந்து தானா போகுதோ, அந்த என்ஜின் நிக்குதுன்னா மற்ற பெட்டிகள் நிற்கும். அந்த என்ஜின் ஓட ஆரம்பிச்சா மற்ற பெட்டிகள் ஓட ஆரம்பிக்கும். அதனுடைய பாதையில் மட்டுமே ஓடும், மாற்று பாதையில் ஓடாது இல்லையா? அந்த மாதிரிதான் உலக அமைதிக்கான தனிநபர் முயற்சியும் அமையும். அப்படிதான் அமைஞ்சாதான் அதற்கான ஒரு தாக்கமும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கான முக்கிய சாராம்சம். குறிப்பா சொல்லப்படணும் அப்படின்னா, இந்த உலக அமைதி எப்பெல்லாம் வந்து பாழாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில தனிநபர்கள் எண்ணம் தான். அது உலக தலைவரா இருக்கலாம். நான் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் சொல்லல. அந்த அந்த நாட்டின் அந்த குறிப்பிட்ட ஒரு தலைவர் அந்த நாட்டின் அதிபராக வரும்போது, அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனிநபர் தனக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கும் போதுதான் உலகத்தில் அமைதி குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் கண்கூடா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த உலக அமைதியை தன்னுடைய சுயநலத்திற்காக உலக நாட்டின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் குறிப்பிட்ட நாடுகளில் வசிக்கும் தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்தான் இதை வந்து பாடுபடுத்தி இருக்கிறார்கள் உலக அமைதி. அவர்கள் போன்ற மனிதர்கள் உலக அமைதிக்காக என்று வந்து தன்னுடைய தானும் இதில் சேர்ந்தே வந்து பாழாக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தாக்கமானது தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முயலும் போதுதான் இந்த உலக அமைதிக்கான ஒரு நல்ல பாதையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுதான் முக்கியம். இந்த மலாலான்னு ஒரு ஆப்கானிஸ்தான் பெண் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி தலையில வந்து அவங்கள வந்து ஷூட் பண்ணாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு யுஎஸ்ஏல போய் நல்ல ட்ரீட்மெண்ட்
இருந்து அவங்கள காப்பாற்றி இன்னைக்கு உலக அமைதிக்கான தூதுவரா இருக்கிறாங்க அந்த லேடி. அப்ப சின்ன பெண்ணு தான் அவங்க, இருந்தாலும் உலக அமைதிக்காக பாடுபடணும் அப்படின்ற மாதிரி. இப்படிதான் தனி மனித தாக்கங்கள் தான் இன்னைக்கு உலக அமைதியை ஏற்படுத்துமே தவிர தனி மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் உற்று நோக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இதெல்லாம். அதனால இதுல கூட நம்ம நிறைய படிச்சிருப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்றது நம்மளுடைய தாய்மானவருடைய கூற்று. இது என்ன, அவர் என்ன நினைக்கிறார், இந்த உலகமே சந்தோஷமா இருக்கணும், எல்லோரும் இன்புற்று இருக்கணும், தான் மட்டும் இன்புற்று இருக்கணும்னு அவர் இறைவனிட்ட கேட்கல. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரு. இதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. நம்மளுடைய மத்த வடமொழியில இருக்கிற வேதங்களும் என்ன சொல்லுது, சர்வே ஜனோ சுகினோ பவன், சர்வே ஜனா சுகினோ பவன். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய வேணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்த இல்ல, எல்லோரும் நல்லா இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவன். இது மாதிரியான ஒரு வாசகம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உலக அமைதிக்காக தனிநபர்களாகிய நாம் மனதார முதலில் உலக அமைதி வேண்டும் என்று வேண்ட ஆரம்பித்தால், ஒரு மனிதன் அந்த செயலில் ஈடுபட ஆரம்பித்தால் இந்த பிரபஞ்சம் அந்த உலக அமைதியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தான் அகாடமி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பாண்டிச்சேரிக்கும் மற்றும் அதன் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அருமை நண்பர் திருமலை வாசனுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய உரை எப்படி திரும்ப இருந்தது ஐயா? ஒரு தந்தை தன் பிள்ளையின் கையை பிடித்து பொறுமையாக பொறுப்பாக அழைத்து செல்வது போல இருந்தது. ஒரு முதல் ஆசிரியர் முதல்ல கையை பிடிச்சி போடுற மாதிரியான அந்த உணர்வு இருந்தது. ஏன்னா நீங்க அந்த செயல் இந்த பொருள் ஒண்ணுதான், உலக அமைதிக்கான அந்த தனிநபர் செயல்பாடுகள் தான். ஆனால் உங்களுடைய பார்வை புரியுது. ஏயா தனி நபர் செயல்பாடுன்னு சொல்லி போர் போடுறீங்க? ஏன் கெஞ்சுறீங்க? கெஞ்சவும் வேண்டாம், மிஞ்சவும் வேண்டாம், ஈர்க்கலாம். பிரபஞ்சம் கேட்டா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். அதுக்கு என்ன வேணும்? மனநிலை தான் வேணும். நாடாத மனம் எதையும் அமைதியை பெறாது. அமைதி மட்டும் இல்ல, எதையுமே பெறாது. அத மனம் நாடும் வகையில் நம்முடைய தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஈர்க்கலாம், போரும் வேண்டாம், வேண்டுதலும் வேண்டாம், ஈர்க்கலாம் என்ற ஒரு நிலையில வச்சுட்டு இனிஷியேட் பண்ணணும். அது தொடர்ந்து போராடவே தேவையில்லை. அது இனிஷியேட் பண்ணிட்டோம்னா அந்த லிங்க் செயினா உங்களையும் உங்களை சார்ந்தவருக்குமான தனிநபர் அறங்களை, தனிநபர் செயல்பாடுகளை தானாக வழிநடத்தும். அது பெரிய சூத்திரம் இல்லை. ஆனா முதல் முயற்சி அந்த இக்னிஷனுக்கு தான், அந்த இனிஷியேஷனுக்கு தான் நீங்க சில செயல்பாடு இருக்கணும். அதுக்குதான் செல்ஃப் இன்ட்ராகேஷன், தன்னை அறியறதுக்கான வழி. ரமண சொன்ன மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, அந்த செல்ஃப் இன்ட்ராகேஷன், தன்னை அறியும் நிலைக்கு நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த அந்த பொறுமையில் இயங்குங்கள் என்ற ஒரு நிலையில் அழகான ஒரு உரை. அந்த கையை பிடித்து கூட்டு போகிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. உங்களுடைய இதுக்காக நன்றி ஐயா. இந்த எப்படி தனிநபர் செயற்பாடுகள் அந்த ஆக்கத்திலும் அந்த சமாதான கல்வியையும் அந்த உலக அமைதியும் கொடுக்கிறதோ, அதே போல்தான் சில தனிநபர் ஆளுமைகளுடைய அந்த மேல் தளத்தில் இருப்பவர்களுடைய அந்த தனிநபர் எண்ணம் தான் இந்த சீர்குலைவுக்கும் காரணம். அதனால அமர வைப்பவர்களை நாம் நல்ல நிலையில் அமர வைக்க வேண்டும் என்ற நிலை. இந்த பக்கம் தனிநபர் வழிகாட்டுதல்ல சாதா மனிதருக்கும் உயர்ந்த நிலையில் இருப்பவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உயர்வான உரை, நல்ல ஒரு வழிகாட்டுதல். உங்களுடைய நேரத்திற்கெல்லாம் நன்றி. இருவரிடம் நாம் அந்த கருத்து கேட்கலாம் ஐயா. அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறவங்க இருவர் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதை தொடர்ந்து ஜோதி மீனாட்சி அம்மாவோட உரை. ரமாமலரம்மா, உங்களுடைய கருத்து. அதை தொடர்ந்து பேச இருப்பவர்கள் ஒரு நிமிடம் ஐயாவோட கலந்துரையாடலாம். நான் பேச விரும்புகிறேன் திருமலைவாசன். பேசலாமா? பேசுங்கம்மா, நீங்க பேசலாம். அடுத்தது பரம்பையா கையை உயர்த்திருக்கிறார்கள். ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். ரமாமலரம்மா, நீங்க பேசலாம். கருத்துக்கள்
அநேகமாக நம் இருவருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது என்றே தோன்றுகிறது திரு ரமணிராஜன் ஐயா அவர்களே. அதாவது ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஒருமித்த கருத்துக்கள் இருந்தாலே நாம் அனைவரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா? நம்ம அடுத்து உள்ளவருக்கும் நமக்கும் ஒருமித்த கருத்து இருந்தாலே அதுவே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே. வாழ வீடு இதுதான் வேணும். அது அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியற்ற சுயநலமற்ற நமது செயற்பாடுகள் மூலமாக மற்றவரை வாழ விட்டோமானாலே நமக்கான அமைதியும் மிஞ்சும், நமக்கான மன அமைதி மிஞ்சும், நமக்கான ஆரோக்கியம் மிஞ்சும். இந்த பிரபஞ்சத்தில் தொடங்கி தனி மனிதன் வரை மிக அழகான உணர்வுகளை, மிக அழகான ஒரு உயர்ந்த கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக நன்றி ரமணி ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்ட கருத்துக்கள் அனைத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி. பொறுமையா என்னுடைய பேரை உங்க அளவுக்கு நான் ஏதோ என்னால பேச முடிஞ்சதை நீங்க பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரமணி. இல்ல கேக்குது. மியூட்ல இருக்கா? இல்ல கேக்குது ஐயா. நன்றி. என்னம்மா? அம்மா ரமமலரம்மா உங்களுக்கு கேக்குதுங்களா? எங்களுக்கு கேக்குதுமா. திருமலைவாசன் ரமணி ஐயா பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுமா, கேக்குது. இல்ல கேக்கல, எனக்கு கேக்கல. ஓஹோ, எனக்கு நடராஜன் ஐயா உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது, இப்பதான் கேக்குது. சரி, கேக்குதா? நன்றிமா. இப்போ ஐயா கவிஞர் பரம நடராஜன் ஐயாவுடைய 1 நிமிட வாழ்த்து கருத்து, அதை தொடர்ந்து நம்முடைய நிகழ்வில் அடுத்த உரையாளரை அழைக்கலாம். உலக அமைதிக்கு தனிநபரின் செயல்பாடுகள், நிறைய செய்திகள். எது அடிப்படையோ அந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். மனதால் வருவது அமைதி, பிரபஞ்சத்தில் தான் அமைதியை தேட வேண்டும், கேட்டால் தான் அமைதி கிடைக்கும், அவரவர் மனதில் ஏற்படும் அமைதி, நாம் தான் அமைதியை தேட வேண்டும், அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். எவ்வளவுதான் அமைதியை கடைப்பிடித்தாலும் சமுதாய ஏளனம் செய்யும், அதையும் மீறி நாம் செயல்பட வேண்டும். கெட்ட செயல் செய்கின்ற மனிதர்களெல்லாம் நாளாக நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு நாம் தான் உதாரணமாக இருக்க வேண்டும். இதுதான் தனி மனித செயல்பாடு என்பதை மிக தெளிவாக சொன்னீர்கள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வாழ்த்து கவிதையோட நான் முடிக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்குது, காலத்தின் அருமை கருதி நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் மிக விரிவா பேசக்கூடிய செய்திகள், அதான் உண்மை. நீங்கள் பேசுறது சரி, ரமாமலர் அம்மா பேசுறது சரி, ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது. அது நிறைய செய்திகள் பேசலாம், இருந்தாலும் காலத்துடைய அருமை கருதி ஒரு வாழ்த்துப்பாவோடு நான் முடிக்கின்றேன். தனி மனித செயல்பாட்டை தனித்துவமாய் சிந்தனையை இனித்தமிழால் இலக்கிய ரமணிராசன், இனித்தமிழால் இயம்பிய இலக்கிய ரமணிராசன், தனிமரம் தோப்பாகாது தன்னாலும் இயலாதென்றே தனித்தனி யான மரங்கள் தனித்துவமாய் நின்றிடும், தனித்தனி யான மரங்கள் தனித்துவமாய் நின்றிடும், சமுதாய பூந்தோட்டத்தில் பூத்திடும் அமைதியெல்லாம் விழுமிய கருத்துக்களை வியந்து விழுமி நின்று, விழுமிய கருத்துக்களை வியந்து விழுமி நின்று, தீமை செய்வோரெல்லாம் திருந்திடுவார் அமைதியினால், தீர்க்கமாய் சொல்லி நின்று, தீமை செய்வோரெல்லாம் திருந்திடுவார் அமைதியினால், தீர்க்கமாய் சொல்லி நின்ற தீர்க்கதரசியே வாழ்க நீவீர், வளர்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் ஜெசிலா பானம் அவர்கள் 1 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம், நேரம் இருக்கிறதால். ஜெசிலா பானம் இருந்தீங்கன்னா நன்றி சொல்லிடுறேன். சொல்லுங்க. அப்படின்னா திருவாசகம் தேவாரம் ஓதுற வாயில நம்மள வாழ்த்தி பேசுறாருன்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். நேரடி, அதாவது நீங்க பாருங்க, நிறைய பாக்கியம் ஒரு பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ நேரடியா பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா பார்க்க முடியாதுன்றதே இல்ல, பார்க்கலாம். அடிக்கடி பாத்திர முடியுமான்னா பார்க்க முடியாது. எப்பயோ நமக்குன்னு ஒரு நேரம் வாங்கிக்கிட்டு போய் பார்த்துட்டு வரணும். அப்படி கடவுளை நேரடியா பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. ஆனா உணர முடியும், எல்லாருமே உணர முடியும். உணரக்கூடிய மனிதர் தினமும் உணரக்கூடிய அதுதான் ரொம்ப. அந்த தேவாரம் திருவாசகம் படிக்கிற வாய் அந்த ஒரு உணர்வோடையே கலந்து இருக்கிற ஒரு மனிதர், தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அந்த தேவார திருவாசகத்தை தினமும் போதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் வாயால் நம்மளை பாராட்டுறாருன்னா அதை விட ஒரு செயல் வேற எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பாராட்டை பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி உதவியதற்காக மீண்டும் நன்றி ஐயா. உங்களுடைய பாராட்டுதலுக்கு நான் அனைத்தும் இறையருள் சிவன் அருள். அவ்வளவுதான்.
நன்றி நன்றி நன்றி. இந்த மாநாட்டுல நிறைய சிறப்பு இருக்கு ஐயா. பொருள் புதிந்தும் அன்பு பகிர்ந்தும் நட்பு பாராட்டியும் ரொம்ப ஒரு இணக்கமாக இந்த மாதிரியான உறவு நிலை தான் உலகம் முழுமைக்கும் வேண்டும். ஐயா பரமநடராஜன் ஐயா அவருக்கும் ரமணி ராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த உரையாளருக்கான நேரம் இது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ சமீப காலமாக ஐயா காரை பாரதி தளத்துக்கு போகும் பொழுது